இடியாப்ப ஆர்டர் வந்து கண்மணி சூப்பராக செஞ்சு கொடுக்கறதால வந்து அந்த ஆர்டர் கொடுத்தவர் ரொம்ப பாராட்டுறாரு. கண்மணியே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான நான் பைசாவையும் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து கண்மணி என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு கமிட்மெண்ட் ஆன அவங்களுக்குலாம் இடியாப்பம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகாத வெயிலில் போகிறாங்க. அப்போ கண்மணிக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. சைக்கிள் மிதிக்க முடியவே இல்லை. அதனால் என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒருத்தவங்க வண்டியை விலை பேசிகிட்டு இருக்காங்க. சின்ன டூ வீலர். அந்த வண்டியை பார்த்துட்டோன்னே கண்மணி வந்து 6,000 ரூபாய்க்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கொடுக்குறீங்களா, 6,000 ரூபா கொடுத்துறேன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சரின்னு சொல்லிடுறாங்க. உடனே கண்மணி வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த வண்டியை வந்து மாலையெல்லாம் போட்டு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. கண்மணி வண்டி வாங்கினதால வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுகிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, பிரியாணி வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி பண்ணி எல்லாருக்கும் போடுறாங்க. பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது, அப்படியே கடை பிரியாணியோட செமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் பாராட்டினோன்னே உடனே தேன்மொழி வந்து நிஜமாவா அப்படின்ற, ஆமாம் நம்ம ஒரு பிரியாணி கடை கண்டிப்பாக போட்டுடுறோம், மிட் நைட் பிரியாணி போட்டுடலாம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. இங்கே அதே மாதிரி கடையும் மிட் நைட் கடை பிரியாணியும் போடுறாங்க. அது எல்லாருமே வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. எல்லாருமே வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த டைமில் கரெக்டாக இங்கே அன்புக்கு ஆர்டர் கொடுத்தவங்க, ஆர்டர்லாம் வந்து கொடுத்துட்ருக்கவங்க, பிரியாணி சாப்பிட்றவங்க, அன்றைக்கி பிரியாணி வேண்டாம் கரப்பாம்பூச்சி விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு போனவங்க அங்கே வராங்க. அதில் ஒருத்தர் வந்து அந்த பிரியாணிஸ் வாங்கி சாப்பிட்றாரு. செம்ம டேஸ்ட்டு, சான்ஸே இல்லை. சரிம்மா என்னோடய விசிட்டிங் கார்டை கொடுக்குறேன், நாளைக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கண்மணியும் ஃபோன் பண்ணுறாங்க. எங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் நான் உனக்கு அனுப்பிச்சி வைக்கிறேம்மா, எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடுமா அப்படின்னோடனே, என்ன சார்னோடனே நீ வாமா நேரில் சொல்கிறோம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கண்மணியும் நேரில் போகிறதுக்காக அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ பார்த்து எப்படியாவது சமாதானப்படுத்தணும் ஆர்டர் கொடுத்தவங்கள அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டி, அதுக்கப்புறம் அன்பு எல்லாரும். என்ன அன்பு சொல்கிறேன், ஆமாம் பாட்டி நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பிரியாணியை கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நம்மக்கிட்ட ஆர்டர் கேன்சல் பண்ணுறாங்க, என்ன பண்ணுன்னு தெரில, அதான் சமாதானப்படுத்திக்கலான்னு வந்திருக்கோம்ல, எப்படியா சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கரெக்டாக அந்த டைமில் கண்மணியும் அங்கே வராங்க. கண்மணியை பார்த்து பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இது, எவ்வளோ பெரிய கம்பெனி, இந்த கம்பெனி இவன் என்ன பண்ணிகிட்ருக்கா, ஏதாவது வேலைக்காரியாக வேலை செய்ய வந்திருப்பா, வேறு என்ன வந்திருக்க போகிறா, துடைக்கிறது பெருக்கிறது வேலை வந்திருக்கும் இவங்களுக்கு, அதான் கூப்பிட்ருப்பாங்க. இதெல்லாம் நம்ம தலையெழுத்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கண்மணியை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு அன்பு. அன்புவை பார்த்துட்டும் பார்க்காமையும் பாட்டியை பார்க்காமையும் அப்படியே கண்மணி கெத்தாக உட்காந்துருக்காங்க. உடனே வந்து உள்ளேருந்து ஆள் வந்து வெளியே வராங்க. அவங்கள பார்த்துட்டோன்னே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளை கூப்பிட்டு தான் வந்திருப்பாங்க, நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இல்லை இங்கே கண்மணி யார், நான் தாங்க அப்படின்னு, உங்களை தான் சார் உள்ளே வர சொன்னாருன்னொன்னே டென்ஷன் ஆகிறாங்க பாட்டி. இவளையா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து உள்ளே போகிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே, உட்காருங்க மேடம் அப்படின்றாங்க. சொல்லுங்கள் சார், என்ன உங்கள் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்தது, உங்கள் இடியாப்பமும் என்னோடய ஃப்ரெண்டு தான் கம்பெனி வச்சுருக்காரு, அவர் தான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாருமா, அவரே எங்களை சஜஷன் பண்ணியிருக்காரு, அதனால் காலையில் டிஃபனும் மத்தியானம் பிரியாணி நீங்கள் வந்து நிறைய பேருக்கு சப்ளை பண்ண வேண்டியது இருக்கும், உங்களால் முடியுமா அப்படின்னோடனே, சார் கண்டிப்பாக முடியும் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் அவர் கம்பெனியில் இருந்த மாதிரி 150 பேர்லாம் இல்லை, எங்கள் கம்பெனி பெரிய நெட்வொர்க்கு, அதனால் முதல்ல ஒரு வந்து பிரான்ச்சஸ்க்கு வந்து உங்களுக்கு நான் ஆர்டர் தரேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் நல்லா பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தடுத்த பிரான்ச்சஸ்க்கு உங்களுக்கு நான் ஆர்டர் கொடுத்துருவேன் அப்படின்னோடனே, சார் நிஜமாக சார் நிஜமாக தாங்க சொல்கிறேன், உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, அதனால் உங்களுக்கு நம்பி எல்லா வேலையும் நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், உங்கள் பிரியாணி வேறு சாப்பிட்ருக்கேன், ரொம்ப நல்லா இருந்தது, அதே மாதிரி இடியாப்பம் வந்து வடகரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குமாமே, அதையும் உங்களுக்கு கொஞ்சம் சர்வ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சார் அப்படின்றாங்க. சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் கொடுக்குறாங்க. என்ன சார் என்னன்னா, இதில் 2 லட்சத்துக்கான செக் இருக்குது, தொடர்ந்து உங்கள்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்கறது உங்கள் கையில் தான் இருக்குது, நல்லா அசத்துங்க அப்படின்னோடனே, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. சரி வாங்க நானும் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வராரு. 2 பேரும் பேசிட்டு அப்படியே போகிறாங்க. கண்டுக்காமே பாட்டி டென்ஷன் ஆகிறாங்க பாட்டி.